தொடர்ந்து 2 இடைத்தேர்தலை புறக்கணித்திருப்பதன் மூலமாக அங்கு ஆளும் அரசின் மீது தமது குற்றச்சாட்டுகளையும் அவர்கள் அதிகார துஷ்பிரயோகம் மற்றும் அங்கு பண பரிசுகளை வாக்காளர்களுக்கு பண விநியோகம் செய்வது உள்ளிட்ட பல்வேறு தேர்தல் விதிமுறைகளில் அவர்கள் ஈடுபடக்கூடும் என்பதை மக்கள் முன் நிறுத்துவதற்காக இந்த முடிவை அதிமுக தரப்பில் எடுக்கப்பட்டதாகவும் கூறப்படுகிறது. இருந்த போதிலும் இந்த தேர்தலில் அதிமுக தான் திமுகவுக்கு நேரடி போட்டி என்ற கள நிலவரத்தை உறுதிப்படுத்தக்கூடிய மிக முக்கியமான ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலை அதிமுக புறக்கணித்திருப்பதும் அரசியல் ரீதியாக மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது. ஏனென்றால் இன்னும் 14 மாதங்களே உள்ள சூழ்நிலையில், அடுத்த சட்டமன்ற பொதுத் தேர்தலுக்கு 14 மாதங்களே உள்ள சூழ்நிலையில் முக்கிய எதிர்கட்சியான அதிமுக ஒரு இடைத்தேர்தலை, அதுவும் கொங்கு மண்டலத்தில் செல்வாக்கு மிக்க அந்த கட்சியின் பொதுச் செயலாளரின் சொந்த மாவட்டமான சேலத்துக்கு அருகில் இருக்கக்கூடிய ஈரோடு மாவட்டத்திலேயே ஒரு தொகுதியில் இடைத்தேர்தலை முக்கியமான எதிர்கட்சி புறக்கணிப்பதும் மிக பெரும் ஒரு சர்ச்சையையும் விமர்சனத்தையும் எழுப்பியிருக்கிறது. இருந்த போதிலும் சட்டமன்ற பொதுத் தேர்தலை எதிர்கொள்ள வேண்டும் என்ற நோக்கத்தில் இரண்டாவது வலிமையான கட்சி என்ற தோற்றத்தோடு அந்த சட்டமன்ற பொதுத் தேர்தலை எதிர்நோக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு இந்த முடிவை அதிமுக எடுத்திருப்பது ராஜதந்திர ரீதியான முடிவா அல்லது பின்னடைவா? அது அதிமுகவின் அந்த வலுவை, அவர்களை எதிர்கொள்ளும் வலிமை இல்லாத ஒரு சூழ்நிலையில் பின்னடைவா என்பதை வாக்காளர்கள் தான் முடிவு செய்ய வேண்டும். அந்த கட்சியின் நிர்வாகிகள் இன்று மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் போட்டியிடவில்லை என்று அதிகாரப்பூர்வமாக அறிவித்திருக்கிறார்கள். இதனால் இந்த தேர்தலில் திமுகவுக்கும் மற்றும் பாரதிய ஜனதா கட்சி கூட்டணி இரண்டாவது மிகப்பெரிய கட்சி கூட்டணியாக இந்த தேர்தல் களத்தில் இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. விக்கிரவாண்டியை போல மூன்றாவதாக நாம் தமிழர் கட்சி என மும்முனை போட்டி நிலவுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலை பொறுத்தவரை கடந்த தேர்தலில் அங்கு 66,000 வாக்குகள் வித்தியாசத்தில் அதிமுக அங்கு தோற்றது. போட்டியிட்ட EVKS இளங்கோவன் 1,10,000 வாக்குகளை அவர் பெற்றிருந்தார். காங்கிரஸ் வேட்பாளருக்கு 64% வாக்குகளும் அதிமுகவுக்கு 25% வாக்குகளுமே அங்கு கிடைத்தது. இந்த முறை ஈரோடு கிழக்கு தொகுதியில் அதிமுக போட்டியிட்டால் டெபாசிட் வாங்க முடியுமா என்ற ஒரு சந்தேகம் அதிமுகவின் தற்போதைய மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் விவாதிக்கப்பட்டதாகவும் கூறப்படுகிறது. ஏனென்றால் அந்த அளவுக்கு பண விநியோகமும் அங்கு பிரச்சார வியூகமும் அங்கு ஆளுங்கட்சியின் அந்த பிரச்சார வலிமையும் இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது.